பிக் பாஸ் பைத்தியக்கார விடுதி மாதிரி இருக்கு தமிழ்நாடு. இந்தியாவே ஒரு பெரிய பிக் பாஸ் பைத்தியக்கார விடுதி. அதுல பெரிய பிக் பாஸ் நம்ம நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி. ஏண்டா அவரு அவுத்து விட்ட காளமாடு மாதிரி, கோயில் மாடு நேர்ந்து விட்ட கோயில் மாடு மாதிரி முன்னாடி நிமித்திக்கிட்டு பின்னாடி துரத்திக்கிட்டு நம்ம முனிஷ்காந்த் மாதிரி. இப்ப நான் விஜய் டிவியில தான் ஏத்து பேசுறேன்டா. ஏத்து பேசணுங்கிற என் நோக்கம் கிடையாது. இந்த விஜய் டிவிங்கிற பிக் பாஸ் பைத்தியக்கார சோனி ஏன் சொன்னேன்? 40 கேமரா உள்ள ஏதோ நடக்குதான். 7 பொம்பளை 7 ஆம்பளை விட 10 மாசம் கழிச்சு ஓட்டு போறதுக்கு நிறைய புது இருக்கிறப்பா. எதுக்கு 40 கேமரா வச்சுக்கிட்டு உள்ள டிரைவிங்ன்றது, சண்டையை கொட்டி விடுறது, அதாவது வக்கர புத்தியை தூண்டி விடுறது வச்சுதானே இது. வச்சு தமிழ் நினைக்கிறேன் நான் பார்க்கல. நண்பர்கள் சொன்னாங்க அதுல குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை குத்தாட்டம், கேவலமான செக்ஸ் பாட்டு காட்ட விடுறாங்க. நாளைக்கு அது வளர்ந்த அப்புறம் தப்பு பண்ணா நீங்க தான் சொல்லுவீங்க. எவ்வளவு கேவலம் இது. சின்ன குழந்தை, பச்சை குழந்தைகளை செக்ஸி மூவ்மெண்ட், செக்ஸி வல்கர் லிரிக்ஸ், அதெல்லாம நாடகமும் போடுறாங்க. எல்லாம் குழந்தைகளை வச்சுதான். குழந்தைகளை எவ்வளவு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி எப்படி பண்ணணும், அதாவது கள்ளக்காதலி இதெல்லாம் இந்த குழந்தைய மனசுல நஞ்சு, பிஞ்சு மனசுல நஞ்சு விதைக்கிறாங்க. இதெல்லாம் இட் ஹஸ் டு பி ஸ்டாப்ட். எவ்வளவு முட்டாள்தனம். ஏன் அப்படி பண்றீங்க? 30 கேமரா 40 கேமரா வச்சு உள்ள வச்சு பண்றீங்களே. ஏப்பா 1.5 லட்சம் தமிழர்களை நாசம் பண்ணி சும்மா இஸ்ரேல் ராணுவம், பாகிஸ்தான் ராணுவம், இந்திய ராணுவம், 7 ராணுவம் அப்படியே கூழாக்கி தமிழ் இனத்தை நாசமாக்கி ரத்த காடாக்கி பொசுக்குனாங்களே. அன்னைக்கு ஒரு கேமரா கொண்டு வச்சு காட்டலாம்ல? நீங்க காட்டலாம்ல? தமிழ்நாட்டில் இத்தனை விவசாயி போராடானே, எவ்வளவு போராடி செத்தான். அதாவது டிமாண்ட் 100 ரூபாய், எனக்கு என்கிட்ட பணம் இல்ல, 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த நேரத்தில் இல்ல. ஏதோ அந்த விவசாயி பக்கத்துல வாழ்ந்தவன் 1000-500 கடை வாங்கியிருப்பான், அந்த ஆள்கிட்ட போயிருப்பான், அங்கே இல்ல, பயிர் காஞ்சிருச்சு, அப்படியே மனசுல சாவறான். 400 பேர் 500 பேருக்கு மேல செத்துட்டான். அந்த இதுக்கு கேமரா எடுத்துட்டு போய் கேமரா வச்சு அவன் எப்படி சாவறான்னு காட்டுப்பா. ஏன் அதை காட்ட மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு கேமரா வச்சாங்களே விஜய் டிவி. நான் இதைத்தான் கேட்கிறேன். வெளியில 2500 போலீஸ், 40-50-100 கேமரா, உள்ள ஒரு கேமரா கூட இல்லையாப்பா. 75 நாள் ஸ்கிரீன் ஓட்டினாங்களேப்பா. 75 நாள் ஸ்கிரிப்ட், 75 நாள் ஓட்டிட்டாங்களே ஸ்கிரிப்ட ஓட்டி. கடைசியில் ஒரு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யாருமே பண்ண முடியாது இல்ல. செம ஸ்கிரிப்ட் 75 நாள். அங்க ஒரு உள்ள கேமரா வைக்க முடிஞ்சா நீங்க ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? வைக்கல. கேவலமா இருக்கு. தியேட்டர்ல படம் காட்டாட்டி சினிமா அன்னைக்கே சித்திரம் எழுதி வச்சுக்கீங்க. தியேட்டர் தான் மக்கள் சந்தோஷமா. நீ டிக்கெட்டை குறை 100 ரூபாய்க்கு வச்சு இப்ப கொண்டு வர போறோம். பாப்கார்ன் நீ 150 ரூபாய்க்கு விற்கிற? யார கேட்டு விற்கிற? எம்ஆர்பி ரேட் என்ன வெளியவோ அதே ரேட் தியேட்டர்ல இருக்கணும். ப்ரொடியூசர் திட்டிட்டு போறான். காபி 120 ரூபாய்க்கு என்னத்துக்கு விற்கிற? நீ 20 ரூபாய்க்கு தோலை உரிச்சிடும். எந்த தியேட்டர் இருந்தாலும் சரி இப்ப போடும், சட்டம் போடுவோம். கேட்டா தான் நாங்க படம் கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். நான் கவுன்சில் சார்பா பேசல, அதில் அங்கம் வகிப்பவன். முடிவு என்னுடையதல்ல. நியாயம், உண்மை செய்தால் உண்மை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன் என்று இங்கே உறுதி கொண்டிருக்கிறேன்.